a game. It's a rich thing. Hey guys, welcome back to Tamilponnu channel. நான் தான் உங்க ஷீபா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த மேக்கப் லுக் தான் வந்து உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் வித் வியர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மேக்கப் லுக்குன்றது. ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது எப்படி வந்து மேக்கப் பண்ணிட்டு போகலான்ட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம பேசிக்காக வந்து ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட் வச்சு தான் நான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வந்து டார்க் ஒரு வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு ஐப்ரோஸ் வித் நல்ல ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் தான் உங்களுக்கு அதை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் லுக் நம்ம ஆஃபீஸ் போகும்போது நல்லாவே வேர் பண்ணிட்டு போகலாம் நம்ம. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஸ் மாய்ஸ்சரைசேஷன் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி பயோடெக்லேருந்து ஒரு சீரம் எடுத்திருக்கேன். இந்த சீரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஜெல் பேஸ்டு சீரம். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மாய்ஸ்சரைசர் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சீரம் வந்து நம்ம நைட் டைம்ஸில் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி நல்லா ஒரு ஸ்மூத்னிங் ஸ்கின் கிடைக்கும். மேப்ளின் நியூயார்க்கில் இருந்து ஒரு பேபி லிப் பாம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம லிப்ஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். லாக்மே அப்சல்யூட்லேருந்து ஒரு பிளாக் ப்ரைமர் எடுத்திருக்கேன். இந்த ப்ரைமர் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸில் ஆயில் இருந்தால் கூட அதெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். நம்மளுக்கு நம்ம ஆயில் எங்கெல்லாம் செக்ரேட் ஆகுமோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இந்த ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபவுண்டேஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாரியல் பாரிஸ்லேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு லிக்விட் டைப்பில் இருக்க ஃபவுண்டேஷன். இதை பற்றினா ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபேஸ் ஃபுல்லாக ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா மேப்ளின் நியூயார்க்லேருந்து ஒரு ஏஜ் ரிவைன் கன்சீலர் எடுத்திருக்கேன். இந்த கன்சீலர் வந்து நம்ம நார்மலாக எங்கெல்லாம் கன்சீல் பண்ணுவோமோ எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுவோமோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆஃபீஸ் மேக்கப் பண்ணும்போது நம்ம ஹைலைட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியக்கூடாதுன்றனால ஃபவுண்டேஷன் கூடவே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பியூட்டி பிளெண்டரால் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சீலர் நல்லா செட் பண்ணிக்கிறேன். நான் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக இருக்க நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். எலிகல் ப்ரோ கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா ஃபான் ஷேட். நான் வந்து கன்சீலர் வந்து எங்கெல்லாம் செட் பண்ணுவோமோ அங்கெல்லாம் செட் பண்ணிக்கிறேன். நான் இதோட ஷேட் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு எக்ஸாக்டான மேட்சாக இருக்கிறதுனால நம்ம ஹைலைட்டட் பண்ண மாதிரியே தெரியாது. ஏடேஸ் பிராண்ட்லேருந்து ஒரு பனானா பவுட்ரு எடுத்திருக்கேன். இந்த பனானா பவுட்ரு பார்த்திங்கன்னா நம்ம கன்சீலர் செட் பண்ண அண்டர் ஐஸ் கீழே மட்டும் நான் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பிக் பென்சில் ப்ரஷ்ஷால் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். நான் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரஷ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிவ்யூ வேணும்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் நிறைய ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் நான் போட்டிருக்கேன். நான் ப்ரைடல் ப்ரஷஸ் அந்த மாதிரி நிறைய ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போட்டிருக்கேன். கீழே போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஒரு பேபி பவுட்ரு வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா ஹிமாலயா பிராண்ட்லேருந்து ஒரு பேபி பவுட்ரு எடுத்து என் ஃபுல் ஃபேஸையும் நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ்ஷால் நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ஐப்ரோ பவுட்ரு எடுத்திருக்கேன். இந்த ஐப்ரோ பவுட்ரு கூடவே நல்ல ஒரு ஆங்கிள்டு டைப்பில் இருக்க ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு திக்காக வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரு புருவம் இருக்க மாதிரி நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். ஜாக்லின் ஹில்ஸ் பேலட் எடுத்திருக்கேன். இந்த பேலட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு 30 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்கின் டோனில் இருக்க கலர் மட்டும் எடுத்து என் ஐலிட் ஃபுல்லாக நல்லா செட் பண்ணிக்கிறேன். நான் கையாலே எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஐலிட் ஃபுல்லாக நல்லா செட் பண்ணிக்கிறேன்.
லாக்மி ஐகானிக் காஜல் எடுத்திருக்கேன். இந்த காஜல் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மேலே வாட்டர் லைன் அப்போ லேஷஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன், கீழே வாட்டர் லைன்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நல்லா ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் க்ரியேட் பண்ண போகிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து காஜல் மட்டும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கீழே வாட்டர் லைன்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். சேம் ஜாக்லிங் ஹில்ஸ் பேலட்லேருந்து ஒரு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். கையாலே எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஐலிட் ஃபுல்லாக வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வாட்டர் லைன்லேயும் வந்து சேம் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் ஷேடே எடுத்து என் கையாலே எடுத்து வாட்டர் லைன்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் லாக்மி ஐகானிக் காஜலே எடுத்து நான் வந்து இன்றைக்கி ஐலைனர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு திக் பேஸில் இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நான் கீழே வாட்டர் லைன்லேயும் வந்து நல்லா தின்னாக அப்ளை பண்ணாமல் நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஸ்மோக்கி ஐ க்ரியேட் பண்ணுறதுனால நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து யூஸ் பண்ண ஐப்ரோ பவுடரே எடுத்து காஜல் எங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா காஜல் வந்து க்ரீஸ் ஆகிடுன்றனால நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஆங்கிள்டு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும். ஜாக்லிங் ஹில்ஸ் பேலட்லேருந்து ஒரு குட்டி பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் எடுத்து நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என் க்ரீஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் பேலட்லேருந்து ஒரு கான்டோர் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த கான்டோர் ஷேட் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டார்க் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இது வந்து எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும். ஒரு குட்டி ஒரு பவுடர் ப்ரஷ்ஷால் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் சேம் பேலட்லேருந்து ஒரு ப்ளஷ் எடுத்திருக்கேன். இந்த ப்ளஷ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு செரி டைப்பில் இருக்க ஒரு ரெட் ஷேட் நல்லா டஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ப்ளஷ் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கான்டோர் ப்ரஷ்ஷால் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணாமல் கூட நம்ம இருக்கலாம், ஆஃபீஸ் மேக்கப் பண்ணும்போது அப்ளை பண்ண வேண்டாம். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் கீழே வந்து நல்லா ஒரு கோல்டன் ஷேடு எடுத்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து ஒரு லிப் லைனர் எடுத்திருக்கேன். இந்த லிப் லைனர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர். லிப் லைனர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சேம் லிப் லைனரே வந்து என் இன்னர் லிப்ஸ்லேயே வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இந்த ஐ மேக்கப்புக்கு வந்து இந்த ஸ்மோக்கி ஐக்கு கூடவே வந்து இந்த மாதிரி டார்க் லிப் லைனர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் டோனுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸ் நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ்ஷால் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக எங்கே பவுடர்லாம் செட் பண்ணியிருந்தோமோ அங்கெல்லாம் நல்லா டஸ்ட் அவுட் பண்ணிடலாம். It's not a game, it's a rich thing. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆஃபீஸ் மேக்கப் டியூட்டோரியல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் நம்ம தமிழ் பொண்ணு சேனலை நான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Until then, bye guys.